பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு பிளஸிங்கான வேர்டு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பாப்போமா? நீதிமொழிகள் 31:30 என்ன வசனம் சொல்லுது அப்படின்னா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஓகேவா? ஆமென். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு கூட நம்மில் அநேகர் என்ன செய்யறோம்? நம்ம அழகா இருக்கோம், நம்ம வெள்ளையா இருக்கோம், நம்மளுக்கு கண் கால்லாம் நல்லா இருக்குது, காது உடம்புலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? தற்பெருமையா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இது நம்மளுக்கு கீழே யாராச்சும் ஒரு உதவி நம்ம கிட்ட கேட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு உடல் உறுப்புகள் ஒரு ஊனமா இருக்கலாம், பிசிக்கலி சேலஞ்ச் டிஃபரெண்ட் பர்சனா இருக்கலாம். அவங்கள பார்க்கும் போது என்ன செய்வோம்? அற்பமா எண்ணுவோம். நம்ம கூட யாராச்சும் பஸ்ல பயணிக்கும் போது என்ன செய்வோம்? ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதுன்னா கூட, இவங்க கருப்பா இருக்காங்க, இவங்க வயசானவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள புறக்கணிக்கிறோம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கும் கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம ஒரு சில பேர் என்ன செய்யறோம்? பணத்தை வச்சு எடை போடுறோம். அவங்களுக்கு அழகு இருக்கா, அவங்க பணக்காரங்களா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? பழகுறோம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. வேத வசனத்துல இன்னொரு இடத்துல சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனுடைய முகத்தை வச்சோ அவனுடைய அழகை வச்சோ நம்ம என்ன செய்யக்கூடாது? அவனை நேசிக்க கூடாது. அது மாதிரி நம்ம அழகா இருக்கோம் அப்படின்ற பெருமை நம்மளுக்கு எதுவுமே வரவும் கூடாது. ஏன்னா ஏசப்பால ஒரு மனுஷன் அழகா படைக்கிறது அவருடைய கையில தான் இருக்குது. நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதை போல நம்ம சுற்றி உள்ளவங்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதனாலதான் வேத வசனத்துல சொல்றாங்க, சௌந்தரியமும் என்ன செய்யுது? வஞ்சனை உள்ளதான், அழகும் என்னது? வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்ந்த பதவியில இருந்தாலும் சரி, நம்ம நிறைய படிச்சிருந்தாலும் சரி, நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட சொல்லி முடியாத அளவுக்கு சொத்து இருந்தாலும், பணம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், பேர் புகழ் பெருமை எல்லாம் இருந்தாலும் ஒன்றே ஒன்று முக்கியம், கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஒவ்வொரு நாள் நம்ம எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று அவருடைய சித்தத்தின் படி நம்ம செய்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்து அவருக்கு பயப்படுகிற போதுதான் ஏசப்பா என்ன செய்வாங்களா? என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்வாங்களா? நம்மள புகழ்ச்சியா வச்சுக்குவாங்களா? ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைய நாள்ல இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நீங்க எங்க வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு நாங்க போடுற வீடியோல போடுற எல்லா செய்திகளும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.